ஹலோ வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி படம் ஏன் பெரிய ஹிட் ஆச்சு, அது எப்படி வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாசா, அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் உள்ள வர அளவுக்கு எப்படி வந்து ஒரு பெரிய ரீச் கொடுத்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கில்லி இது வந்து தெலுங்குல ஒக்குடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பாபு நடிச்ச படத்தோட ரீமேக் தான். பட் ரீமேக்கா இருந்தாலுமே வந்து தரணி அந்த படத்தை அப்படியே எடுக்காம அதுல நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த படத்துல அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி, அதாவது பையன் வந்து கபடி விளையாடுறது வந்து அப்பாவே வந்து என்கரேஜ் பண்ணுவாரு, இப்ப கபடி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்புவாரு. பட் இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா வந்து அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்ட், அதாவது அப்பாக்கும் பையனுக்கும் வந்துட்டு ரியல் லைஃப்ல எப்படி இருக்கும், எல்லா வீட்லயும் வந்துட்டு அப்பாக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்கும். ரொம்ப வந்து அப்பானா வந்து எம்டன் மகன் அப்பா மாதிரி கிடையாது, ஃப்ரெண்ட்லியான அப்பா தான். பட் அந்த இடத்துல சின்ன சின்ன இடத்துல நீ எப்படா 4 இயர் முடிக்க போறேன், நானும் தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பான்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து ரியல் லைஃப்க்கு க்ளோஸா எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பை. அதை வச்சு நிறைய ஹியூமரும் இருக்கும். அது அந்த ஃபோன் அட்டன் பண்ணி ராங் நண்பர்கள் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃப்ல வில்லனோட கேரக்டர், அதுல எப்படின்னா வந்துட்டு பிரகாஷ் ராஜா சேத்துல தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவர் அந்த சேத்தை பூசிட்டே தான் இருப்பாரு கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்துட்டு, திருப்பி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போற வரைக்குமே வந்து அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கிரிஞ்சிட்டாங்கலாம் இங்க பண்ணாம அந்த அர்ஜுனர் வில்லிலேயே அவரை வந்து குருப்பாட்டி திருப்பி கூட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மாத்தினது. அதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்து அந்த அப்பா கேரக்டர் இருக்கும், அதாவது வில்லனோட அப்பா கேரக்டர், அதுல வந்து அம்மா கேரக்டர் இருக்கும். அந்த அம்மா கேரக்டர் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இதுல ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கரெக்டா அப் டு த மார்க், இதுதான் வேணும், இந்த படத்துல இருந்து எடுத்திருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து அதுல எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. ஒக்குடு அங்க மகேஷ் பாபுக்கு ஒரு பெரிய ஹிட் ஃபிலிம் தான். பட் ஒக்குடுவை கம்பேர் பண்றப்போ கில்லி இங்க ஒரு பெரிய ரீச் கொடுத்தது விஜயோட கேரியருக்கும். செகண்ட் விஷயம் பார்த்தோம்னா வந்து ஹியூமர். படத்துல ஹியூமர் வந்து த்ரூ அவுட்டா வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ கூட வந்து படம் சும்மா ஒரு சீன் உட்காந்து பார்த்தாலுமே வந்து படம் த்ரூ அவுட்டா நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து அந்த படத்தோட ஹியூமர் தான். அந்த தாமு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு தங்கச்சி கூட இவர் பண்ற லூட்டிகளா இருக்கட்டும், அண்ட் அம்மா கிட்ட விளையாடுற அந்த அம்மா கிட்ட விளையாடுற விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கத்திட்டு பண்ற விஷயங்கள். ஸோ அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்டான கேரக்டரா இருக்கும், ரொம்பவே வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கும். எப்படி அப்பா கேரக்டர் வந்து அப்பா பையன் கேட்டர் மூசோ, அம்மா பையன் வந்து அம்மா ஒரு அப்பாவியான அம்மாவா இருக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து படத்துக்கு ஹியூமர். இது மட்டும் இல்லாம வில்லனா வர பிரகாஷ் ராஜ்மே வந்துட்டு ஹியூமர் கலந்த ஒரு வில்லனா தான் இருப்பாரு. அப்பா கிட்ட வந்து நல்லா வாயிலனா நாய் தூக்கிட்டு போயிடுன்னு சொல்ற விஷயம், ஜெமினி கணேசன் வரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்ற விஷயம், எல்லாத்தோட ஹைலைட்டான ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்ற விஷயம் இப்போ வரைக்குமே வந்து பிரகாஷ் ராஜுக்கு ஒரு ஹைலைட்டா தான் இருக்கு அந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஹியூமரோட பண்ற விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த இதுலயுமே வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் கூட வெறுத்துற மாட்டோம். அந்த படத்துக்கு வந்து பிரகாஷ் ராஜ் ஒரு சூப்பர் ஆப்டான வில்லன்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து பாஷாக்கு ஒரு ரகுவரனோ அந்த மாதிரி கில்லிக்கு ஒரு பிரகாஷ் ராஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இது பிரகாஷ் ராஜுக்குமே வந்து ஒரு பூஸ்ட்னே சொல்லணும். அடுத்ததான் வந்து சாங்ஸ். ஒக்கடோலியுமே சாங்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் அது எல்லாமே வந்து ஸ்லோ பேஸ்டா இருக்கும். பட் இங்க வந்து தரணியோட படத்துல எல்லாத்துலயுமே வந்து அதிரடியா தான் இருக்கும் சாங்ஸ். அது என்னதான் மெலடி சாங்கா இருந்தாலுமே வந்துட்டு அதுல பீட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாரு. இது வித்யாசாகருமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ தரணியோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி படத்துல வந்து அர்ஜுனர் வில்லு சாங்கா இருக்கட்டும், அப்படி போட்டு சாங்கா இருக்கட்டும், இப்போ வரைக்குமே வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஹூன்ச் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்துட்டு இப்போ நம்ம மாஸ்டர் படத்துல அதை ரீகால் பண்றப்ப கூட வந்து கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து வித்யாசாகரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ரீச்சே கொடுத்தது. அண்ட் கடைசியாக பார்க்க போகிறது ஃபேமிலி ஆடியன்ஸ். எதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட படத்துல பார்த்தோம்னா வந்து வசீகரா ஓரளவுக்கு வந்து அந்த ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும். ஆனா வந்து புதிய கிரியா இருக்கட்டும், திருமலையா இருக்கட்டும், உதயாவா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கொஞ்சம் சுமாரா போன படங்கள், பெருசா ஒன்றும் ஹிட் ஆகல. அண்ட் டெலிபரேட்டா வந்து ஒரு பெரிய ரீச் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மாஸ் மசாலாவா போகாம இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா மாஸ் மசாலாவா ஒரு படமா ஸ்கிரிப்டா எடுத்தது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தது விஜயோட கெரியருக்கும். ஏன் சொல்றேன்னா வந்துட்டு இந்த படத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்துட்டு வில்லன் வருவாரு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்துட்டு மெயினா விஷயம் விஜய் அண்ட் விஜயோட ஃபேமிலி. அதாவது இப்படி ஒரு அழகான தங்கச்சி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி, கிரிஞ்சா எதுவுமே இல்லாம அண்ணன் தங்கச்சியோட சண்டை போடுறது. அதே மாதிரி வந்துட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா ஈஸியா ஏமாத்துறது, அம்மா கிட்ட வந்துட்டு பொம்மைக்கு நடுவில் த்ரிஷா உட்கார வச்சிருந்தாலுமே வந்துட்டு அம்மாக்கு அந்த பொம்மை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்பாவும் பையனுக்கு இருக்கிற கேட் அண்ட் மவுஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ற ஒரு விஷயத்துல ஹீரோ மாட்டிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வராங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கபடி விளையாடுறது, அண்ட் எதிரி கேங்க வந்து கலாய்க்கிறது, இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட்டா எல்லாமே இருக்கும். அண்ட் அதே நேரத்தில்
ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி இறங்கிட்டேன்னா திருப்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற த்ரிஷா கிட்ட சொல்ற விஷயமா இருக்கட்டும், வில்லன் கிட்ட போயிட்டு வந்து மோதுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுதான் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அதனால தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றது வந்து இந்த படத்துல இருந்து விஜய்க்கு வந்து ஒரு நிறைய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. அதே நேரத்தில் ஃபேமிலியா வந்து விஜயோட படத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அது இந்த படத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியா த்ரிஷா. ஸோ த்ரிஷா வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள் அப்படின்றது, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு விஜய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேர்ள் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை வந்து த்ரிஷா சூப்பராக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல த்ரிஷானால தான் பிரச்சனையே வரும்னு வச்சுக்கோங்களேன் விஜய்க்கு. ஒன்று இவளை காப்பாற்றுறப்போ மயக்கம் போட்டு உள்ள வந்துருவா, தண்ணிக்குள்ள வந்துருவா. அதுக்கப்புறமா பூரி சாப்பிட்றப்போ விக்கல் வரும். அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வந்து அப்பாவை கிட்ட மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கப்போ கார்பூரி வேணும்னு கேட்கறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க த்ரிஷா. பட் இருந்தாலுமே வந்து த்ரிஷா கேரக்டருமே வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு லுக்கில் இருக்கிறப்போ நமக்கு வந்து த்ரிஷா மேலேயே ஒரு எம்பத்தைஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ த்ரூ அவுட்டாக வந்து த்ரிஷாவோட கேரக்டருமே வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. அண்ட் த்ரிஷாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் கூட இருக்கும். அண்ட் த்ரிஷா இப்போ வரைக்குமே வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. எப்படி விஜய் வந்து அப்போ பார்த்த மாதிரியே இப்பவும் இருக்காரு, அதே மாதிரி த்ரிஷாவும் அப்போ பார்த்த மாதிரியே இப்பவும் இருக்காங்க. அண்ட் பிரகாஷ் ராஜும் தான். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து சொல்லணும்னா வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ கூட வந்து கேடிவியில் சன் டிவியில் போட்டாங்கன்னா உட்காந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டிஆர்பியும் இன்று வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது கில்லி படத்துக்கு. இப்போ வந்து நாளைக்கு கில்லி படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா தேட்டர்லையும் பண்ணுறாங்க. பெருசாக ஒன்றும் தமிழ் படங்கள் ரிலீஸ் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகுது. உங்களுக்கும் வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும், ஆடியன்ஸோட ஜாலியாக கத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஊர் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.